கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நாம் தேவனுடைய எதிர்பார்ப்பு என்கிறதான தலைப்பிலே தேவனுடைய அன்பை குறித்து நாம் தியானிப்போம். வேதம் என்ன சொல்லுகிறது? தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் தம்முடைய சாயலின்படி மனிதனை சிருஷ்டித்தார் என்றும் வேதம் சொல்லுகிறது. உன் தேவனாகி கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும் அவரிடத்தில் நீ அன்பு கூற வேண்டும். உன்னை நேசிப்பது போல உன் பிறவனை நேசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வசனங்களின் அடிப்படையில் நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். தேவன் அன்பை எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த வசனங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கிற பொழுது நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனமும் நிறைவேறுகிறது. இதனால் நாம் நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் எப்படி தேவனை நேசிக்க முடியும்? ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுவான். அன்பின் அப்போஸ்தலனாகிய யோவானும் கூட இதுதான் சொல்லுகிறார். நாம் அவரிடத்தில் அன்பாய் இருப்போம் என்றால் அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்கிறவர்களாக இருப்போம். அன்பானது கிரியைகளில் வெளிப்பட வேண்டும். தேவன் நம்மை எப்படி நேசித்தார் என்றால் கல்வாரி சிலுவையில் தன்னுடைய சொந்த ஜீவனை கொடுத்து நேசித்தார். ஆனால் ஒரே ஒரு காரியம், பாவம் என்கிறதான ஒரு சப்ஸ்டன்ஸ் நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் நாம் தேவனை நேசிக்கவே முடியாது. பாவம் ஒரு பக்கம் இருக்கும், தேவனுடைய வார்த்தை மறுபக்கம் இருக்கும். ரெண்டுமே எதிரிக்கு எதிரான ஒரு காரியங்கள். வேதம் ரோமருக்கு எழுதிய நிருபம் 7ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்திலே பவுல் இப்படியாய் சொல்லுகிறார், நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் விரும்பாததை செய்கிறேன், ஆகிலும் நான் அல்ல, எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அப்ப நாம் இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனை அன்பு கூற வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை நம்மளுக்கு சொல்லுகிறது. அப்ப இந்த காரியத்துல, இந்த விழுந்து போன உலகத்துல நம்மளால உண்மையா தேவனை நேசிக்க முடியுமா? எப்படி என்றால் கர்த்தராகிய இயேசு எப்படி பிதாவை நேசித்தாரோ முழு இருதயத்தோடு முழு ஆத்துமோடு, அதுபோல் நம்மளால் நேசிக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியும். அதற்காக தான் நம்ம கல்வாரி சிலுவையினுடைய பலியை ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். இப்படி நம்ம செய்கிற பொழுது நமக்குள்ள ரட்சிப்பு உண்டாகிறது, பாவ மன்னிப்பு உண்டாகிறது. ஆனால் இது ஒரு நாள் அனுபவம் இல்லை. இது அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும். அதற்கு முக்கியமான ஒரு சத்தியத்தை நாம் இன்றைக்கு தியானிக்கலாம். அது ஞானஸ்தான சத்தியம். ரோமருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரத்துல 4 காரியங்களை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். ரோமருக்கு எழுதிய நிருபம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நம்முடைய முதலாவது காரியம் என்னவென்றால், நம்முடைய பழைய மனுஷன் அனுதினமும் அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட வேண்டும். இது பார்த்தீங்கன்னா அனுதினமும் மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஒரு அனுபவத்தை வெளிப்படுத்துகிறது. இப்படி நாம் அனுதினமும் அவரோடு கூட சிலுவையில் அறையப்படுகிற பொழுது நம்முடைய உள்ளான பாவ மனுஷன் ஒரு மனுஷன் இருக்கும். அந்த பாவ மனுஷனுக்கு ஒரு மரணம் உண்டாகிறது. அதுதான் மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. இது 2வது காரியம். 3வது காரியம் பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள இந்த பாவ மனுஷன் மரிக்கிற பொழுது நமக்குள்ள என்ன செய்வார்னா, கிறிஸ்து பிழைத்திருப்பார். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்கள் வாசமா இருக்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டி, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப கிறிஸ்து நமக்குள்ள பிழைத்திருப்பார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று அவர் பிழைத்திருக்கிறார். இப்படி தேவனுக்கென்று அவர் பிழைத்திருக்கிறார். நம்ம விசுவாசத்தினால வாழ்வோம், தேவனுடைய மகிமைக்கென்று வாழ்வோம். கடைசியாக 4வது காரியம் பார்த்தீங்கன்னா 14வது வசனம். இது பாவத்தை ஜெயிக்கிற ஒரு அனுபவம். நீங்க நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அப்ப நம்ம நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டு இந்த கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால பாவம் நம்மளை மேற்கொள்ள மாட்டாது. இந்த 4 காரியங்களில இந்த அதிகாரத்துல அநேக காரியங்கள் ஞானஸ்தான சத்தியத்தை கொடுத்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்ம அனுதின வாழ்க்கையில காலை நேரங்கள்ல ஜெபங்கள்ல நம்முடைய அனுதின வாழ்க்கையில இது ஒரு பிராக்டிஸா நம்ம மேற்கொள்ளணும். இந்த வசனங்களை வாசித்து தியானித்து நம்மளுடைய சரீரத்தை ஜீவபலியா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு நாம் இருப்போம் என்றால் வேதம் சொல்லுகிறது, அன்பு கூறுகிறவராலே முற்றும் முடிய நாம் ஜெயம் கொண்டவர்களாகவே இருப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்.